வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வர அக்டோபர் 16 சண்டே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்பைன் டே. ஸோ அதை பற்றியும் நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காகவும் பிரபல ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் அப்பாஜி கிருஷ்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, ஸோ இப்போது ஸ்பைன் டேங்கிறதுனால ஸ்பைனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ காமன் கோல்டு அதையும் தாண்டி இப்போ பேக் பெயின் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே உட்காந்து இப்போ வேலை பார்க்குறாங்க, நிறைய நேரம் பைக்கில் போகிறாங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஏன் வந்து ஸ்பைனல் கார்டை பராமரிக்கிறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனி கண்ட்ரி, டெவலப் கண்ட்ரியில் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் காமனஸ்ட் ரீசன் ஃபார் ஆப்சன்டிசம் இன் ஒர்க், அதாவது வேலையிலேருந்து விடுப்பு கேட்கறதுக்கான காரணம் வந்து பேக் பெயினாக தான் இருக்குது. ஸோ அண்ட் லாஸ் ஆஃப் லேபர்னு சொல்கிறாங்க இல்லையா, லாஸ் டியூ இன் இண்டஸ்ட்ரி, அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து ஸ்பைன் ரிலேட்டட் காரணமாக தான் இருக்குது. முக்கால்வாசி காரணம் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஆக்டிவிட்டி தான் அதுக்கான காரணம். ஸ்பைனை வந்து நம்ம ஒழுங்காக ஹியூமன் பீயிங் வந்து உட்கார்ந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு இது கிடையாது. எல்லா மிருகமும் ஓடிட்டு இலைப்பாற டைமில் இலைப்பாறணும், பட் வேலை செய்கிற டைமில் வேலை செய்கிறோம். பட் நம்ம இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியோ இல்லை ஈவன் டாக்டர்ஸ் நாங்களே பார்த்தீங்கன்னா 12 hours கிட்ட ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் வேலை செய்கிறோம், நடக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஈவினிங்கோ மார்னிங்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கலாம். அதுவும் யாரும் பண்ணுறது கிடையாது, யாரும் சொல்கிறதும் கிடையாது. அதான் மெயின். அவேர்னஸ் இல்லாதனால தான் பிரச்சனை. ஸோ அதில் என்ன ஆகும்னா சீக்கிரமாக, அதாவது உடம்பு எப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண தான் நல்லாயிருக்கும். சைக்கிள் மாதிரி ஓட்ட தான் அது ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டிங்கன்னா திரும்ப ஓட்டும்போது கடம்டான்னு ஓடும். அந்த மாதிரி டிஸ்க் இருக்குது ஸ்பைனில். ஸ்பைன் வந்து ஒரு செயின் மாதிரி. ஓகே. ஸோ செயின் ஆஃப் போன்ஸ், அந்த போனுக்கு நடுவில் ஒரு ஜவ் இருக்கும், டிஸ்க்னு சொல்லுவாங்க, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். அந்த டிஸ்க் வந்து யூஸ் பண்ண தான் அது வந்து ஒழுங்கான தன்மையில் இருக்கும். யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதோட வெயிட் பேரிங் கெப்பாசிட்டி எல்லாம் குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போச்சு திடீர்னு நீங்கள் எதாவது பண்ண போகும்போது அது பழுத்து அடைஞ்சிடும், கிழிஞ்சிடும், பிடிங்க வெளியில் வந்துடும். அதான் டிஸ்க் ப்ரோலாப்ஸ், ஸ்லிப் டிஸ்க் சொல்லுவாங்க. இல்லை சுத்தமாக தேய்மானம் ஆகிடும், சீக்கிரமாக தேய்மானம் ஆகிடும். இதெல்லாம் தான் பேக் பெயினுக்கான காரணங்கள்லாம் இருக்குது. இது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டி தான். யூஸ் பண்ணுங்க, முதுகை ஒழுங்காக யூஸ் பண்ணுங்க, அப்யூஸும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ரெண்டு இருக்குது. ஓகே. ஸோ பெரியவங்கலாம் பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம குனிஞ்ச உட்காந்து, ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட சொல்லுவாங்க, நிமிந்து உட்காருங்க, ஸ்பைனல் வந்து குனியக்கூடாது, கூன் போடாதீங்கன்னு. அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் சொல்வீங்களா? அது வந்து பாஸ்டர் கரெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பைனோட நீங்கள் வெயிட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தோட முன்பகுதியும் இப்போ வயிறுக்கு உள்ளார அந்த ஸ்பைன் சொல்லுவோம், சேக்ரம்னு ஒரு போன், அதோட அந்த ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதில் தான் வெயிட் போகணும். நீங்கள் இப்போ குனிஞ்சிட்டிங்கன்னா வெயிட் வந்து முன்னாடி போயிடும், ஸ்பைனுக்கூட முன்னாடி போயிடும். ஸோ ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நடுமுதுகில் வந்துடும். ஓகே. நடுமுதுகு பெயினுக்கு காரணம் அது. நீங்கள் ரொம்ப பின்னாடி சாஞ்சி உட்காந்தாலோ அது ரொம்ப பின்னாடி போயிடும். ஸோ கீழ்முதுகுக்கான காரணம் வரும். தலையை முன்னாடி வச்சுட்டு வேலை செய்வாங்க கம்ப்யூட்டரில். ஸோ அதுக்கான இதுவும் அது. ஸோ பாஸ்டர் கரெக்ஷனே வந்து பாதி இதை சரி பண்ணிடும். அதனால தான் எல்லாருமே சொல்கிறது, பெரியவங்க சொன்னதும் அதே தான். வீட்டில் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஒழுங்காக நேராக உட்காந்து படி. அது முக்கியமான காரணம் பேக் பெயினுக்கு வந்து அந்த ஒழுங்காக உட்காராது. பாஸ்டர் கரெக்ஷன் இருந்தாலே அது சரி பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஸ்பைனல் கார்டில் பொதுவாக என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் டாக்டர் பார்க்குறீங்க? பேக் பெயின் இந்த மாதிரி காமனஸ்ட் பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம் தான். டீஜெனரேட்டிவ்னா தேய்மானத்தினால வர காரணங்கள் தான். கழுத்து வலியும் கீழ் முதுகு வலியும் வர்றது தான். லோ பேக் பெயின் சொல்லுவோம், இல்லை நெக் பெயின். லோ பேக் பெயின் தான் காமனஸ்ட். செகண்ட் காமன் வந்து நெக் பெயின். இது இல்லாமல் வர்றது வந்து இப்போ எல்லா உறுப்புலையும் வரக்கூடிய தொற்று நோய், இன்ஃபெக்ஷன்ஸ், டிபி வரலாம், டியூமர்ஸ் வரலாம், இல்லை ட்ராமா அடிப்பட்டதுனால வரலாம். ஸ்பைன் என்றது வந்து ரெண்டு பாகம். ஒன்று எலும்பு, அந்த டிஸ்க் நான் சொன்னது, அந்த எலும்பு டிஸ்க்கு நடுவில் ஒரு கெனால் இருக்கும், அது வழியாக ஸ்பைனல் கார்டு இருக்கும். ஸ்பைனல் கார்டு வந்து நர்வ் டிஷ்யூ. பிரெயின்லேருந்து நம்ம கைக்கும் காலுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகிற நர்வ் டிஷ்யூ. காலிலேருந்து கையிலேருந்தும் வாபஸ் அந்த இது திரும்ப போகிற இதுவும் அது வழியாக தான் போய் ஆகணும். ஸோ நம்னஸோ சென்சேஷன் இல்லாததுக்கான காரணமும் அதே தான், நம்ம மூவ் பண்ணாததுக்கான காரணமும் அதே தான், வலி இது காரணம் அதே தான். எல்லாமே ஸ்பைனல் கார்டு வழியாக தான் போகணும். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து ஸ்பைனல் வெர்டிபிரல் சிஸ்டம், வெர்டிபிரல் காலம். அது வந்து போனும் டிஸ்கும், ஸ்பைனலும் நர்வும் அதுக்குள்ளார இருக்கிற ஒரு டிஷ்யூ. ஓகே. அது வந்து பிரெயின்லேருந்து கனெக்ஷன் டு த ஆக்சியல் சிஸ்டம், அதாவது நம்ம கை காலுக்கான சிஸ்டம் அது. ஓகே. ஸோ பேசிக்கலி ஸ்பைனல் கார்டு போயிடுச்சு அப்படின்னா மொத்த உடம்புமே செயலிழந்துரும் இல்லையா?
அது டிபெண்ட்ஸ் எந்த லெவலில் பழுதடையுதுன்றது பொறுத்து. கழுத்தில் பழுதடைஞ்சதுன்னா அது கீழே இருக்கிற எல்லாம் செயல்பாடு. அதாவது ஃபுல்லாக கட் ஆனால் அந்த மாதிரி, ஸோ பாதி கட் ஆகலாம், இல்லை பாதி செயலிழந்து போகலாம். அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. டிஸ்க் ப்ரொலாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நர்வ் மட்டும் கூட செயலிழந்து போகலாம். ஒரே ஒரு நரம்பு கூட செயலிழந்து போயிட்டு கால் கட்ட விரல் மட்டும் தூக்க முடியாமல் இருக்கலாம். கை பார்த்தீங்கன்னா ஒரு கை மடக்கிறது மட்டும் போயிடும். அந்த மாதிரி ஒரு நர்வ் கூட செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பைனல் கார்டு உள்ளார அந்த டிஸ்க் வெளியில் வந்தோ இல்லை வேறு ஏதோ காரணம் கூட, இப்போ டிபினாலேயோ இல்லை டியூமர்னாலேயோ கம்ப்ரெஷன் அந்த ஸ்பைனல் கார்டு வந்ததுன்னா அது வேறு கண்டிஷன். பட் ஸ்பைனல் வெர்டிபிரல் காலமில் வர்றது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வர்றது வந்து டீஜெனரேட்டிவ், அதாவது வயதுக்கு இதுவான தேய்மானத்தினால வர பிரச்சனைகள் தான். எலும்பு தேய்மானத்தினால வரது. ஓகே டாக்டர், சொன்னது பேசலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார், நான் மோகன் கரூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க மோகன் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க மோகன். சார் வணக்கம் சார். எங்கள் ரிலேஷன் பையனுக்கு வயசு 2 வயசு, பெஞ்சிலேருந்து விழுந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்குது. அது கீழே குனிஞ்சு ஸ்டேடியாக எந்திரிச்சு நடக்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சார் எடுக்கணும்? இல்லை 2 வயசுக்கு அப்போ கீழே விழுந்ததுனால இந்த பிரச்சனை வந்ததா? அதுக்கு கீழே விழுந்ததுல தான் எந்திரிக்க முடியாமல் இருந்தது. பிறவிலேருந்து இல்லை? பிறவிலேருந்து இல்லைங்க சார். அடிப்பட்டதுனால தான் வந்ததுன்னா அதுக்கான இதெல்லாம் பண்ணாங்களா, இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாங்களா, பரிசோதனைகள் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்து என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்களா? இப்போதான் சார் ஒரு சின்ன டாக்டர் பார்த்துருக்காங்க, ஆர்த்தோ டாக்டர். அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது எடுத்து ஏதாவது உங்கள் ஸ்பைனல் கார்டு மேலே இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸ்பைனல் கார்டு நரம்பு மேலே அழுத்தம் இருந்ததுனா தான் இந்த நடக்க முடியாது போகிறதுக்கெல்லாம் வர காரணம். அது அழுத்தம் எதனால இருக்குது, இல்லை அடிபட்டு ஸ்பைனல் கார்டு நல்லா இல்லையா, அதெல்லாம் வந்து எம்ஆர்ஐயில் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் எம்ஆர்ஐ பார்த்துட்டு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரோ அது தகுந்த மாதிரி நடங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் பல்லாவரத்துலேருந்து கால் பண்ணுறேன். என்னோட பேர் பானு. டாக்டர் இருக்காங்க பானுமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்க பானு. சார், என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லிட்டு சொன்னாங்க 2 இயர்ஸ் முன்னாடியே. சரி. பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிவியர் பெயின் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அப்பயே வந்து எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. சரி. ஆஃப்டர் இப்போ வந்து அடிக்கடி அந்த பெயின் வந்து விட்டுட்டு வந்து போகுது. அப்படியே ஃபுல்லா கால் ஃபுல்லா பெயின் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த பெயின் வந்து அடிக்கடி வந்து தான் போகுமா, இல்ல அதுக்கான பேக் பெயின் இருக்கா, கால் வலி இருக்காமா? இல்லைங்க, எப்பயாச்சும் லெஃப்ட் சைடு ஆக்சுவலா பேக் பெயின், லெஃப்ட் சைடுல பெயின், லெஃப்ட் சைடு பேக்ல பெயின் வரும்போது ஃபுல்லாவே கால் ஃபுல்லாவே வலி வரும். வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை வருமா, இல்ல அடிக்கடி மாசத்துல 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி வரும்? எப்பயாவது நிறைய ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, நிறைய வேலை பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி வர்ற மாதிரி. டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்றது வந்து ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த எலும்புக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஜவ்வு, அது பழுதடைஞ்சு கிழிஞ்சு அந்த டிஸ்க் உள்ளார ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அது பிதுங்கி வர்றதுனால வரதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்றது பேரு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90% பேருக்கு மேலே அது ஒரு 6 வாரத்திலே செட்டில் ஆகிடும். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் செட்டில் ஆகி நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்காது. அடிக்கடி பெயின் மட்டும் வருதுன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா, முதுகு தண்டுக்கு எக்ஸசைஸ் டெய்லி பண்ணுறாரா? டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க, மார்னிங் வைஸ் பண்றாங்க. அதான், ஸோ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரெயின் சொல்கிறோம் இல்லையா, அதாவது கீழே தரையில் உட்காறது, இல்லை குத்துக்கால் போட்டு இந்தியன் டைப் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, முன்னாடி குனிஞ்சு பாரம் தூக்குறது, இது 3 அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணலாமா, ரிகரண்ட் பெயினை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் பொள்ளாச்சியிலேருந்து மோகனப்பிரியா பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க பிரியாமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார், என்னோட கொலிக்கோட பொண்ணுக்கு 12 இயர்ஸ் ஆச்சு. சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து வளைஞ்ச மாதிரி நடந்துட்டு இருந்ததுனால ஸ்கொலியோசிஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது அதுல வந்து 44 டிகிரி இருக்கு. சரி. சோ இப்போ வந்து ஆனா எந்த ஒரு பெயின் இல்ல. இந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து அவங்களே ஐடென்டிஃபை பண்ணாங்க, அந்த ஸ்கேப்புலா கீழே கொஞ்சம் ஒரு வீக்க மாதிரி இருக்கிறதுனால பாப்பா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கோலியோசிஸ் வந்து ஒரு நோய் கிடையாது, அது வந்து ஒரு டிஃபார்மிட்டி. அதாவது ஸ்பைன் வந்து வளைஞ்சி போகிறது பேர் வந்து ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்கிறது. சைடில் வளையிறது ஸ்பைன், முன்னாடி வளையிறது வந்து கைஃபோசிஸ்.
இந்த 12 வயசு பொண்ணுக்கு வந்து இன்னும் வளர்த்தி இருக்குது. இப்போ வந்து அவங்க மாதவிடாய் ஆரம்பிக்கல, வளர்த்தி இன்னும் இருக்குன்னா 44 டிகிரி வந்து இன்னும் பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், 40 டிகிரிஸ் கீழே இருந்ததுன்னா வெறும் பிரேசிங் 30 to 40 டிகிரி கீழே, 30 டிகிரி கீழே இருந்ததுன்னா ரிப்பீட்டடாக எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். செஸ்ட் இடத்துல இருந்தது 50 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா ஆப்ரேட் பண்ணி அது ஸ்ட்ரைட் பண்ணலாம். யூஸ்வலாக வலி எதுவுமே வராது. முதுகு தண்டு வந்து அந்த பாதிப்பு இருக்கும். யூஸ்வலாக பொண்ணுங்களுக்கு தான் அது வரும். 10 பொண்ணுங்க ஒரு பையன்னா 10 பொண்ணுங்களுக்கு இருக்கும், அதான் ரேஷியோ. பொண்ணுங்களுக்கு மெயினாக வந்து காஸ்மெட்டிக் ரீசன்ஸ், ஒரு ஷோல்டரு ஒரு பக்கமாக தூக்கிட்டு இருக்கும், முதுகு தண்டு வளைஞ்சி பின்னாடி ஒரு வீக்கமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம். ஆப்ரேஷன் வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஸ்பைன் சர்ஜரி சென்டருக்கு போனீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சர்ஜரி 3-4 டேஸில் இன்ஃபேக்ட் வீட்டுக்கே போயிடலாம். பெரிய சர்ஜரி ஆனால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் பண்ண வேண்டிய சர்ஜரி. பட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நார்மலான லைஃப் வந்து ஒரு வருஷத்துலேருந்து திரும்ப கன்டினியூ பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கோமதி மேடம், கோமதி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டருக்கு அங்கே கோமதிமா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார். ஹலோ சொல்லுங்க கோமதி. எனக்கு 48 வயசு ஆகுது சார். இல்லை, நீங்கள் பேசுறது ஒழுங்காக கேட்கலாமா எனக்கு? சொல்லுங்க. 48 வயசு ஆகுது. இடுப்புல என்ன ப்ராப்ளம்? இடுப்புல இல்லம்மா, செஸ்ட்ல அவங்களுக்கு வந்து சொல்லுங்க. நெஞ்சில வந்து டிபி அட்டாக் ஆச்சு அவங்களுக்கு. சரி. அந்த எலும்பு வந்துட்டு கொஞ்சம் அரிச்சிது மாதிரி இருக்குது. அது எப்போ கிளியர் ஆகுது? மருந்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ நாளில் மருந்து சாப்பிட்ருக்காங்க? அவங்க 6 மாதம் சாப்பிட்ருக்காங்க. 6 மாதம் இல்லை, ஸ்பைன் டிபிக்கு வந்து 9 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரலாம் சாப்பிடணும். அப்படிங்களா? ஆமாம். ஒரு அந்த எலும்பு அரிச்சு இருக்குன்னா ஸ்பைன் எலும்பு அரிச்சு இருக்கா? ஆமாம் சார், அந்த நெஞ்சுக்கிட்ட அரிச்சிருக்கு சார். சரி. நீங்கள் தண்டு வடத்தில், அதாவது ஸ்பைனல் கார்டில் ஒரு ப்ரெஷர் இல்லை, நடக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னா மருந்து மட்டும் சாப்பிட்டா போதும். வலியும் அந்த ஃபுல் குணமாகறதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரலாம் ஆகலாம். நீங்கள் செஸ்ட், அதாவது பல்மனரி டிபி சொல்கிறோம் இல்லையா, லங் டிபி வந்ததுன்னா 6 மாதம், சாஃப்ட் டிஷ்யூவில் இந்த குடலெல்லாம் வந்ததுன்னா 6 மாதம் மருந்து சாப்பிட்டா போதும். நீங்கள் வந்து எலும்புலையோ இல்லை வெர்டிபிரல் காலம் இந்த எலும்பில் வந்ததுன்னா 1 வருஷம் வரலாம் அந்த மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்பைன் சர்ஜனோ இல்லை ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனோ இல்லை நியூரோ சர்ஜனோ பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. வலி வந்து போகிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ஹலோ வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஆறுமுகம், திருப்பூர் மாவட்டத்தில் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க ஆறுமுகம் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், எனக்கு 2006லேருந்து முதுகு, கழுத்து வலி, இடுப்பு வலி வந்துச்சு சார். சொல்லுங்கள். இடையில முதுகும் வலிக்குங்க சார். உங்கள் வயசு என்ன சார்? 53 ஆச்சுங்க சார். எனக்கு 42 வயசுல இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அப்போ கொஞ்சம் செமையெல்லாம் நிறைய தூக்கணுங்க. சரி. இப்போ பல்ஜ் நாங்கள் எம்ஆர்ஐ 2 தடவை எடுத்திருக்கேன். T4 T5ல ஒரு பல்ஜு, L4 L5ல ஒரு பல்ஜுன்னு சொன்னாங்க. சரிங்க. பல்ஜி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? பல்ஜுனாங்க. அப்போ அதனால ஒன்றும் உங்களுக்கு இவ்வளவு தொந்தரவுலாம் வராது அப்படின்ட்டு அப்ப உள்ள போய் பார்த்து சிங்கநல்லூர்ல ராமலிங்க டாக்டர்கிட்ட. சொல்லுங்க. அவர் வந்துட்டு இந்த சி வைட்டமின் குறைபாடுனால உங்களுக்கு அந்த எலும்பு முதுகெலும்புல வந்து கால்சியம் டெபாசிட் ஆகுது. சரி. அதனால உங்களுக்கு அப்படி திரும்பும்போது வலி ஆகுது, ஓராயிரம் இது இருக்கு. உங்களுக்கு கால்சியம் சி வைட்டமின் மாத்திரை எடுத்துக்கங்க, நெல்லிக்காய் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் வலி குறையில, என்னால நடமாடவே சிரமமா இருக்கு, திரும்ப முடியல. இந்த தேய்மானத்தை திரும்பவே முடியலையா? மூவ்மெண்ட் எல்லாம் கம்மியா இருக்குன்னா ஆமா, 2-3 காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று வந்து அவர் சொன்ன மாதிரி கால்சியம் டெபாசிட் ஆகி உங்க வெர்டிபிரல் காலம் பக்கத்துல இருக்கிற லிகமெண்ட் சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்துலேயும் கால்சியம் டெபாசிட் ஆகி கால்சிஃபை ஆகிடுதுன்னா மூமெண்ட் வந்து கம்மியாயிடும். மொதல் காரணம். 2வது காரணம் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஓர்சிங் ஸ்பாண்டிலைட்டிஸ். பட் உங்கள் வயசு 42ல் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகாது, அது வந்து 25-30 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு ஃபுல் டெஸ்ட் பண்ணிவிட்டு, டிஸ்க்னால இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த பல்ஜினால் மட்டும் இந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் பயிற்சியும் ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு
அது பண்ணிட்டு இருந்தீங்கனாலே இந்த வலி கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மூமெண்ட் திரும்ப வருமானா கால்சிஃபை ஆயிடுச்சுன்னா மூமெண்ட் திரும்ப வராது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேக் பெயின் பற்றி சின்ன பிரேக் அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.